Hello all, hope you all are fine. Today we are going to see about the novel Untouchable. It was written by Mulkraj Anand. ஸோ இன்றைக்கி நம்ம அன்டச்சபிள்னு முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின நாவலை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் த முல்க்ராஜ் ஆனந்த் வாஸ் born in 12th December 1905 and died in 28 September 2004. Was an Indian writer in English recognized for his depiction of the life of poorer class in the traditional Indian society. ஸோ இவரோட ஒர்க் வந்து ஒரு லைஃப்ஸ் ஆஃப் புவரர், ரொம்ப புவர் கிளாஸில் இருக்கிற பீப்புளோட லைஃப் வந்து எப்படி இருக்குது இந்தியன் ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் அப்படின்னு வந்து காமிச்சிருக்கும். ஒன் ஆஃப் த பாயினர்ஸ் ஆஃப் இந்தியோ ஆங்கிலியன் ஃபிக்ஷன், he together with R.K. Narayan, Ahmad Ali and Raja Rao was one of the first Indian based writers in English to gain an international leadership. ஸோ இவர் தான் வந்து இந்தியன் ரைட்டர், இங்கிலீஷில் இருக்கிற இந்தியா பேஸ்ட் ரைட்டர் இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப் வாங்கினதில் இவரும் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஆனந்த் இஸ் அட்மையர்ட் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவரோட நாவல்ஸுக்கும் ஷார்ட் ஸ்டோரிஸும் வந்து இவர் ரொம்ப வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு. விச் ஹாஸ் அக்யூர்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளாசிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அதில் வந்து கிளாசிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு. தே ஆர் நோட்டட் ஃபார் தேர் பெர்ஸ்பெக்டிவ் இன்சைட் இன் டு த லைஃப்ஸ் ஆஃப் த அப்ரஸ்ட் அண்ட் ஃபார் த அனாலிசிஸ் ஆஃப் இம்பரிஷ்மெண்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன். ஸோ அப்ரஸ்ட் பீப்புளோட லைஃப் எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்கள எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, மிஸ்ஃபார்ச்சூன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவரோட ஒர்க்கில் வந்து இருக்கும். ஹி பிகேம் நோன் ஃபார் ஹிஸ் ப்ரொட்டஸ்ட் நாவல் அன்டச்சபிள் 1935. இவர் ரொம்ப நோட்டபிள் பண்ணப்பட்டது எதுக்கு அப்படின்னா இவரோட ப்ரொட்டஸ்ட் நாவல் அன்டச்சபிள் தான். which was followed by other works on the Indian poor such as Coolie 1936 and Two Leaves and a Bud 1937. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கூலி, டூ லீவ்ஸ் அண்ட் பட் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. He is also noted for being among the first writer to incorporate Punjabi and Hindustani idioms into English. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ரைட்டர் பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி இடியம்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணது. And was the recipient of the civilian honor of Padma Bhushan, the third highest civilian award in the Republic of India. ஸோ இவருக்கு வந்து தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்ம பூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Untouchable is a novel by Mulkraj Anand, published in 1935. The novel established Anand as one of the India's leading English authors. ஸோ இந்தியாவோட லீடிங் இங்கிலீஷ் ஆத்தருங்கிறது இவருக்கு வந்து இந்த ஒர்க் தான் வந்து நேம் வாங்கி கொடுத்துச்சு. The book was inspired by his aunt experience of being ostracized for sharing a meal with a Muslim woman. ஸோ இவங்க ஆண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இவர் இந்த புக் வந்து எழுதியிருப்பார். The plot of this book, Anand, first revolves around the argument for eradicating the caste system. ஸோ இதோட பிளாட்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த caste சிஸ்டத்தை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். It depicts a day in the life of Baka, a young sweeper who is untouchable due to his work of cleaning latrine. ஸோ லேட்ரின் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த பாக்கா அப்படிங்கிற யங் சோல்ஜரை வந்து அன்டச்சபிளாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்தது தான் வந்து இந்த நாவல் வந்து டெபிக்ட் பண்ணும். இந்த கேரக்டர்ஸ் இந்த நாவல்: பாக்கா, a 18-year-old sweeper; Laka, father of Baka; Shokini, Baka's younger sister; Raka, Baka's younger brother; Mahatma Gandhi, Mohandas K. Gandhi, also known as Mahatma; then R.M. Bashir, a British educated Muslim Indian man; Iqbal Nath Sarsha, poet; Uka, sweeper in Gandhi hometown; Charat Singh, Indian officer in the British Army; Sota, the leather worker's son; Ram Charan, a washerman; Kulabo, Ram Charan's mother; Colonel Hutchinson, a middle-aged British settler in India; the colonel's wife; Pandit Kalinath, the touched man; the rickshaw driver; the local woman; the elder brother; the younger brother; the Hakim Sahib, and the Lashman. Setting: North Indian cantonment town Bulasha. Then we will see the summary, plot summary. Set in the North Indian cantonment town Bulasha, Untouchable present a day in the life of a young Indian sweeper named Baka. ஸோ இது வந்து
ஒரு கண்டோன்மெண்ட் டவுன் புலாஷா அப்படிங்கிற டவுனில் தான் வந்து இந்த பிளாட் வந்து இந்த சம்மரி வந்து ஆரம்பிக்கி. ஸோ அன்டச்சபிள் ப்ரெசென்ட் டே இன் த லைஃப் ஆஃப் யங் இந்தியன் ஸ்வீப்பர் நேம் பாக்கா. ஸோ பாக்கா அப்படிங்கிற யங் இந்தியன் ஸ்வீப்பரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த நாவல். த சன் ஆஃப் லாக்கா, ஹெட் ஆஃப் ஆல் ஆஃப் புலாஷா ஸ்வீப்பர்ஸ். ஸோ அவங்க அப்பா தான் வந்து இந்த ஸ்வீப்பர்ஸோட ஹெட்டு. பாக்கா இஸ் இன்டெலிஜென்ட் பட் நேவ், humble yet vain. Over Baga day, various major and minor tragedies occurs, causing him to mature and turn him gaze inward. ஸோ அவனுக்கு வந்து அவன் வந்து எவ்வளோ தான் ஹம்புளாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அது நோ யூஸாக இருக்குது. அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவனாக இருக்கான். அவனுக்கு வந்து நிறைய மேஜர் அண்ட் மைனர் ட்ராஜடிஸ் நடக்குது. அது அவனை ரொம்ப மெச்சூர்டாக மாற்றுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் த நாவல், ஆனந்த் மேக்ஸ் எ கம்பெலிங் கேஸ் ஃபார் த எண்ட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பிகாஸ் இட் இஸ் அன் இன்ஹியூமன். ஸோ இந்த நாவலோட எண்டில் வந்து ஆனந்த் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து வைப்பார். அன்டச்சபிலிட்டி இஸ் அன் இன்ஹியூமன். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அன்டச்சபிலிட்டிலேருந்து. அது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு வந்து சொல்லுவார். அன்ஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஆப்ரேஷன். He uses Baka and the people populating the young man's world to craft his argument. ஸோ இவர் வந்து அந்த பாக்காவையும் அந்த யங் மேன்ஸ் வேர்ல்டையும் வச்சு இவர் வந்து இவரோட ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். Baka day starts with his father yelling at him to get out of the bed and clean the latrine. ஸோ அவனோட டே ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்க அப்பா வந்து அவனை வந்து லேட்ரினை க்ளீன் பண்ண வந்து எழுப்புவாங்க. The relationship between the father and the son is strained in part due to Baka's oppositions with the British, in part because of Baka's laziness. ஸோ அவன் வந்து பிரிட்டிஷ் வந்து அவனுக்கு பிடிக்காது அண்ட் வந்து அவன் வந்து ரொம்ப லேசியாக இருப்பான். அவன் அப்பாவுக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே அதனால் வந்து கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கும். Baka ignores his father but eventually gets up to answer the demands of the high caste man that wants to use the bathroom. ஸோ அவங்க அப்பா சொன்னதை கேட்காத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஹை காஸ்ட் மேன் வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்பான். This man, a Charat Singh, a famous hockey player, at first Singh also yells at Baka for neglecting his cleaning duty. However, the man has a changeable personality. It isn't long before he instructs Baka to come to see him later in the day so he can gift the young sweeper with a prized hockey stick. A overjoyed Baka agrees. ஸோ அவன் அந்த டியூட்டியை பார்க்கறதுக்கு அவனே திட்டுற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சிங் என்ன சொல்வார் அப்படின்னா, லேட்டராக எங்கள் வீட்டில் வந்து பாரு, ஒரு ஆஃப்டர்நூன் டைம் நான் வந்து உனக்கு வந்து ஒரு ஹாக்கி ஸ்டிக் வந்து ப்ரைஸாக கொடுக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ பாக்கா வந்து அதை வந்து அக்ரி பண்ணிடுவான். High on his good fortune, he quickly finishes his morning shift and hurries home. Dying of thirst, unfortunately there is no water in the house. His sister Sogini offers to go fill the water bucket. At the well, Sogini must wait behind several other outcasts also queued up. Also waiting for water in Globo, mother of one of the Baka's friend and jealous woman. She hates Sogini and is just barely stopped from striking the young woman. A priest from the town temple named Pandit Kalinath comes along and helps Sogini get water. ஸோ அங்கே வெளில வாட்டர் எடுக்கிறதுக்காக போவாங்க. அவன் ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்ப தாகமாக வருவான். வீட்டில் தண்ணி இருக்காது. அவனோட தங்கச்சி வந்து தண்ணி எடுக்க போயிருப்பான். அங்கே பெரிய க்யூவில் நிற்பான். ஏன்னா அவங்க டைரெக்டாக தண்ணியை தொடக்கூடாது. யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தண்ணியை எடுத்து தான் கொடுக்கணும். அப்போது யாருமே எடுக்க கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு ப்ரீஸ்ட் வந்து பண்டிட் கலிநாத் அப்படிங்கிறவர் வந்து வாட்டர் வந்து அவளுக்கு கொடுப்பாரு. ஹி இன்ஸ்டட் ஹர் டு கம் டு க்ளீன் த டெம்பிள் லேட்டர் இந்த டே. ஸோ அன்றைக்கி அவர் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு டெம்பிளை வந்து க்ளீன் பண்ணவா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். சோகினி அக்ரீஸ் அண்ட் ஹரிஸ் ஹோம் வித் த வாட்டர். ஸோ அவள் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாள். பேக் டு ஹோம் லேக் ஆஃப் ஃபேக்ஸ் and illness and instructs Baka to clean the town square and the temple courtyard in his stead. ஸோ அவன் வீட்டுக்கு வரும்போது பாக்கா வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நீ பாரு, டவுன் ஸ்கொயரை க்ளீன் பண்ணுறதையும் டெம்பிள் கோர்ட்யார்டை க்ளீன் பண்ணுறதையும் நீ பாருன்னு பாக்காவை வந்து சொல்லுவான். பாக்கா இஸ் வைஸ் டு த வில்லி வேஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் பட் கேனாட் ப்ரொட்டஸ்ட். ஸோ அவன் சொல்கிறது பொய்ன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீ டேக்ஸ் அப் கிளீனிங் ஹிஸ் supplies and goes into the town. His sweeping duties usually keep him too busy to go into the town and so he takes advantage of the situation by buying cigarettes and candies. ஸோ அவன் டவுனுக்கு போகிறதுனால அங்கே சிகரெட்ஸ் அண்ட் கேண்டீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். As Baka eats his candies, a high caste man brushes up against him. The touched man did not see Baka because the sweeper forgot to give the untouchable call. The man is furious. His yelling attracts a large crowd that joins in a Baka's public shaming. A traveling Muslim hunter in the horse and buggy comes along and disperses the crowd.
ஸோ அவன் வந்து அவன் மேலே வந்து ஒரு ஹை கிளாஸ் மேன் வந்து அப்போ அவன் கேண்டி சாப்பிட்டு இருக்கும்போது மோதிடுவான். அவன் அன்டச்சபிள்னு தெரிஞ்சதுனால அவனை ரொம்ப திட்டி அவனை அடிக்க எல்லாம் செய்வான். க்ரௌடு கூடிரும். அப்போ என் முஸ்லீம் மெண்டர் தான் ஒருத்தர் வந்து அந்த க்ரௌடை வந்து போக வைப்பார். பிஃபோர் த டச் மேன் லீவ்ஸ் ஹீ ஸ்லாப்ஸ் பாக்கா அக்ராஸ் த ஃபேஸ் ஃபார் ஹிஸ் இம்ப்ரூடன்ஸ் அண்ட் ஸ்கரிஸ் அவே. ஸோ அவன் போகிறதுனுட்டி அவனை அடிக்கவும் செஞ்சுருவான். எ ஷாக்ட் பாக்கா கிரைஸ் இன் த ஸ்ட்ரீட் பிஃபோர் கேதரிங். ஸோ அங்கே எல்லோரும் இருக்கிற அவங்களுக்கு முன்னாடியே வந்து பாக்கா வந்து அழுதுருவான். his things and hurrying off to the temple. This time he did not forget the untouchable call. ஸோ அவன் திருப்பி அவன் ஒர்க்கை பார்க்குறதுக்கு வந்து டெம்பிளுக்கு போவான். இப்போ வந்து நான் அன்ஃபர்கட்டபிள் நான் வந்து அன்டச்சபிள் அப்படிங்கிறத வந்து சொல்ல மறக்க மாட்டான். At the temple a service is in full swing. It intrigues Baka, who eventually musters up the courage to climb up the stairs to the temple door and peer inside. He is only standing there for a few moments before a loud commotion comes from behind. It is Sogini and Pandit Kalinath, who is accusing Sogini of polluting him. As a crowd gathers around, Baka pulls his sister away. Crying, she tells him that the priest sexually assaulted her. ஸோ அப்போது அந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அந்த பண்டிட் கலிநாத் அப்படிங்கிற ப்ரீஸ்ட் வந்து அவன் சிஸ்டரை வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருப்பார். ஆனால் என்னை டச் பண்ணிவிட்டு என்னை அழுகாக்கிட்டேன்னு சொல்லி அவளை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். எ ஃபியூரியஸ் பாக்கா ட்ரைஸ் டு கோ பேக் டு கன்ஃபர்ட் த ப்ரீஸ்ட் பட் எம்ப்ரெஸ்ட் அண்ட் அஷேம்டு சோகினி ஃபோர்ஸஸ் ஹிம் டு லீவ். ஸோ ஆனால் அவங்க வந்து சோகினியை வந்து வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு அவன்கிட்ட போய் என்னென்னு கேட்கலான்னு போவான். சரி வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்ட்டு பொறுமையாக போயிடுவான். பாக்கா சென்ஸ் ஹிஸ் சிஸ்டர் ஹோம் saying he will take over her duties in town for the rest of the day. ஸோ உன் டியூட்டியை நானே பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சியை வந்து அனுப்பிடுவான். Distraught over the day's event, Baka wanders restlessly before going to set up homes to beg for his family daily bread. ஸோ அவன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீடு வீடாக போய் அவன் ஃபேமிலிக்கு வந்து ஃபுட் வேணும் அப்படிங்கிறதுக்கு கேட்க போவான். No one in the home, so he curls up in front of the house and falls asleep. A sadhu also begging for food comes and wakes him. The owner of the house, Baka, slept in front of the comes out with the food for the sadhu. ஸோ ஓனர் ஆஃப் த ஹவுஸ் வந்து அந்த சாது ஒருத்தன் வந்து ஃபுட்டு கேட்க வருவான். அவனுக்கு கொண்டுட்டு வருவாங்க. இவனுக்கு யாருமே வந்து கதவை திறக்க மாட்டாங்க. ஸோ அந்த சாது கொடுத்ததுக்கப்புறம் இவனுக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து கொடுப்பாங்க. Seeing Baka, she screams at him and refuses to give him food. She finally agrees to give him some bread in exchange for him sweeping the area in front of his house. ஸோ இந்த வீட்டு முன்னாடி இருக்கிற இடத்த தூத்து போட்டுட்டு போ, இல்லை க்ளீன் பண்ணிட்டு போ, நான் வந்து உனக்கு ஃபுட் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. As Baka sweeps, the woman tells her young son to relieve himself in the gutter where Baka is cleaning so he can sweep that up too. A disgusted Baka throws down the broom and leaves for his house in the outcast colony. ஸோ அதுக்கப்புறம் அவன் பையன்கிட்ட சொல்லி அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி சொன்னதுனால அவன் சாப்பாடே தரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் வந்து அவன் ஏரியாவுக்கு போவான். Back at home, it's only Laka and Sogini. Raka, Baka's younger brother, is still out collecting food. Baka tells his father that a high caste man slapped him in the street. Sensing his son's anger, Laka tells him a story about the kindness of a high caste doctor that once saved Baka's life. ஸோ அவன் ஹை காஸ்ட் மேன் வந்து ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு பேக்கா வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான். அப்போ பாக்கா வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹை காஸ்ட் டாக்டர் தான் வந்து நீ சின்ன பையனாக இருக்கும்போது வந்து உன்னை காப்பாற்றினாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாக்கா இஸ் டீப்லி மூவ்ட் பை த ஸ்டோரி பட் ரிமைன்ஸ் அப்செட். Soon after story time, Raka comes back with food. A ravenous Baka starts to eat but then is disgusted by the idea of eating the leftovers of the high caste people. He jumps up and says he is going to the wedding of the friend Ramcharan's sister. ஸோ அதுக்கப்புறம் யங்கர் பிரதர் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வருவான். அவங்க எல்லோரும் சாப்பிடும்போது அவன் ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜுக்கு வந்து நான் போகிறேன், ராம்சரனோட சிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புவான் பாக்கா. At Ramcharan house, Baka sees his other friend Sota. The two boys wait for Ramcharan to see them through the thicket of wedding revelers. Ramcharan eventually sees his friend and runs out with them despite his mother protestation. ஸோ அவனோட அம்மாவுக்கு வந்து ராம்சரனோட அம்மாவுக்கு வந்து அவனை பிடிக்காது. ஆனாலும் இவன் வந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கான். Alone, Chota and Ramcharan sense something is wrong with their friend. They coax Baka to tell them what's wrong. Baka breaks down and tells them about the slap and Sogini's assault. ஸோ அப்போது இவனை பார்த்துட்டு உனக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது அவன் அழுதுகிட்டே வந்து என்னை ஒருத்தர் அடைச்சிட்டாரு ஹை காஸ்ட்டில் அண்ட் சோகினியும் வந்து அசால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து உண்மையாக சொல்லிடுவான்.
Ramcharan is quiet and embraced by Baka's tale, but Chota is indignant. He asked Baka if he wants to get revenge. Baka does, but realizes revenge would be a dangerous and futile endeavor. ஸோ அப்போ ஒருத்தன் வந்து அப்செட்டாக இருக்கான், குவைட்டாக இருந்துடுறான். சோட்டா வந்து அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ரிவெஞ்ச் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து பாக்கா வந்து திங்க் பண்ணுறான். A melancholic atmosphere falls over the group. Chota attempts to cheer Baka up by reminding him of the hockey game they will play later in the day. ஸோ அப்போ பாக்கா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஹாக்கி கேம் விளாடுவோம் மத்தியானம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. திஸ் ரிமைண்ட்ஸ் பாக்கா தட் ஹி மஸ்ட் கோ அண்ட் கெட் ஹிம் கிஃப்ட் ஃப்ரம் சரத் சிங். ஸோ அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, மத்தியானம் நம்மளை லேட்டராக வந்து சரத் சிங் அப்படிங்கிறவர் வந்து வர சொல்லியிருந்தார், நம்ம போய் அவர்கிட்ட வந்து கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான். Baka goes to Charat Singh house in the barracks but cannot tell if the man is home. Reluctant to disturb him or the other inhabitants, Baka settles under a tree to wait. Before long, Singh comes outside. He invites Baka to drink tea with him and allows the untouchable to handle his items. ஸோ அவன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிங் வெளியே வராரு. அவர் இவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இவனுக்கு டீ கொடுக்காரு. இவரோட திங்ஸ் எல்லாம் வந்து அன்டச்சபிள் அவனை வந்து தொட விடுறாரு. Singh's disregard for Baka's supposed polluting presence thrills Baka's heart. Then he is overjoyed when Singh gives him a brand new hockey stick. அதுக்கப்புறம் அவர் வந்து அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ ஹாக்கி ஸ்டிக் வந்து கொடுக்காரு. அது பாக்காவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. Ecstatic about this upswing to this terrible day, Baka goes into the hockey game on fire. He scores the first goal. ஸோ அந்த டே ரொம்ப டெரிபிளாக இருந்ததுனால அவன் வந்து போய் ஹாக்கி விளாட போகிறான். அங்கே போய் ரொம்ப ஃபியூரியஸாக விளாடுறான். அவன் ஃபஸ்ட் கோல் வந்து போடுறான். த கோலி ஆஃப் த ஆப்போசிட் டீம் இஸ் ஆங்க்ரி ஓவர் பாக்ஸர் சக்ஸஸ் அண்ட் ஹிட்ஸ் ஹிம். ஸோ அவன் கோல் போட்டது வந்து அவங்களுக்கு எது டீமுக்கு பிடிக்காமல் அவங்க வந்து அவனை ஹிட் பண்ணுறாங்க. திஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஆல் அவுட் ப்ரால் பிட்வீன் த டூ டீம்ஸ் தட் என்ஸ் அப் வென் எ ஹை கிளாஸ் பிளேயர் யங்கர் பிரதர் ஹெட்ஸ் ஹேட். ஸோ ஹை கிளாஸ் பிளேயரோட யங்கர் பிளேயர் பிரதர் வந்து ஹேட் ஆகிடுறான் ரெண்டு பேரும் சண்டை போட்டதில். Baka picks up the young boy and rushes him home, only to have the boy's mother accuse him of killing her son. The good mood destroyed, Baka trudged home, where his father screams at him for being gone all afternoon. ஸோ அவன் திருப்பி வந்து அந்த பையனை வீட்டில் விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து நீ ஒரு வேலையும் செய்யலை, ஆஃப்டர்நூன் எங்கே போன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. He banishes Baka from home, saying his son must never return. ஸோ நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. Baka runs away and takes shelter under a tree far from home. The chief of the local Salvation Army, a British man named Colonel Hutchinson, comes up to him. He sees Baka distressed and convinces the sweeper to follow him to the church. ஸோ அவன் ரொம்ப தூரத்துமாக வீட்டை விட்டு போய் நிற்கான். ஒரு மரத்துக்கடையில் நிற்கும் போது அவனை வந்து கலர்னல் ஹட்சின்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்க்காரு. நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறாரு. Flattered by the white man's attention, Baka agrees that the Colonel Constantine singing quickly bores him. Before the two can enter the church, the colonel's wife comes to find him disgusted at the sight of her husband with another blackie. She begins to scream and scout. Baka feels her anger acutely and runs off again. ஸோ அவனை வந்து கிறிஸ்டினா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா மாறினா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து அவர் அந்த கொலோனல் வந்து சொல்கிறாரு. ஸோ அவரோட ஒய்ஃப் வந்து இவனை வந்து ஒரு பிளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவன் என்ன செஞ்சிடறான்னா திருப்பியும் வந்து அங்கேருந்து வெளியே போயிடுறான். அவர் கூப்பிட்டானும் போகாமல் இவன் வந்து தனியாக வந்து வெளியே ஓடிடுறான். This time Baka runs towards town and ends up at the train station. He overhears some people discussing the appearance of Mahatma Gandhi in Bulasha. ஸோ அவன் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே வந்து பீப்புள்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மகாத்மா காந்தி வந்து புலாஷாக்கு வராரு அப்படின்னு. He joins the tide of people rushing to hear the Mahatma speak. Just as Baka settles into listen, Gandhi arrives and begins his speech. ஸோ இவனும் மக்களோட கூட்டத்தோடு போய் காந்தியோட ஸ்பீச்சை கேட்க போகிறான். அங்கே போய் அவரோட ஸ்பீச்சை வந்து லிசன் பண்ணுறான். He talks about the plight of the untouchable and how it is his life mission to see them emancipated. ஸோ அவர் அன்டச்சபிளை பற்றி தான் பேசுகிறாரு. எப்படி அவங்க லைஃப்பை வந்து மேலே உயர்த்துறது தான் இவரோட குறிக்கோள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு. He ends his speech by beseeching those present to spread his message of ending untouchability. After the Mahatma departs, a pair of educated men, Indian men, have a lively discussion about the content of the speech. ஸோ அவர் வந்து எப்படி அன்டச்சபிலிட்டியில் மேலே கொண்டு வரலாம். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்து வெஸ்டர்ன் லெட்டின்ஸ் வந்து வந்துடும் இந்தியாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃப்ளஷ் பண்ணிடலாம். அது வந்து
இனிமேல் வந்து அன்டச்சபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சொல்லுவார். ஸோ அவர் போனதுக்கப்புறம் 2 மேன் வந்து அதை பற்றின லைவ் டிஸ்கஷன் வந்து அந்த அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒன் மேன் ஏ லாயர் நேம் பஷீர் சவுண்ட்லி கிரிட்டிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் காந்திஸ் ஒப்பீனியன் அண்ட் ஐடியா. ஒரு லாயர் வந்து அவர் காந்தி சொன்ன ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வந்து கிரிட்டிக் பண்ணுவார். த அதர் எ poet named Sharda Sarshar defends the Mahatma passionately and convincingly. ஸோ ஆனால் இன்னொரு poet ஷார்ஷார் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொன்ன எல்லாத்தையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். மஸ்ட் ஆஃப் வாட் தே சே கோ அபோவ் பாக்காஸ் ஹெட். ஸோ எலிவேட்டட் ஆர் தேர் வொக்காபுலரி அண்ட் ஐடியாஸ். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே வந்து பாக்காவோட மைண்டில் வந்து உள்ளே போயிடும். However, he does not understand when Shashar mentioned the imminent arrival of the flushing toilet in India, a machine that eradicates the need for humans to handle refuse. ஸோ அவர் சொன்னது அவனுக்கு நிறைய புரியலனாலுமே ஒரு ஃப்ளஷிங் டாய்லெட் வரும், அந்த மிஷின் வந்து ஹியூமனோட ஹேண்டில் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறான். திஸ் மிஷின் குட் மீன் த எண்ட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அந்த மிஷின் வந்துச்சு அப்படின்னா அன்டச்சபிலிட்டி வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வித் திஸ் பீஸ் ஆஃப் ஹோப் பாக்கா ஹாரிஸ் ஹோம் டு ஷேர் நியூஸ் டு மகாத்மா ஸ்பீச் வித் ஹிஸ் ஃபாதர். ஸோ அந்த நியூஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து இந்த ஸ்பீச் பற்றினதை வந்து அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வேகமாக போகிறான். நெக்ஸ்ட் வி see the themes of the novel: rejection of Indian roots, class struggle, charity, cyclical oppression, the untouchable responsibility or burden, then religion. These are all the themes about the novel. Thank you all.